பூஜை செய்வதற்காக சென்னையில் இருந்து பெரம்பலூருக்கு மந்திரவாதி எடுத்துச் சென்று வைத்திருந்த இளம்பெண்ணின் சடலம் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் விஜயகோபால். பெரம்பலூர் எம்எம் காலனி பகுதியை சேர்ந்தவர் கார்த்திக். வயது 33 இவர் பல்வேறு பில்லி சூனியம் உள்ளிட்ட பல்வேறு மாந்திரிக வேலையில் ஈடுபட்டு வந்திருக்கிறார். இந்நிலையில் கடந்த 10ஆம் தேதி அவரது வீட்டின் மாடியில் ஒரு இளம் பெண்ணின் அழியை சடலத்தை வைத்து மற்றும் ஒரு 20க்கும் மேற்பட்ட மண்டையோடுகளை வைத்து பூஜை செய்து கொண்டிருந்த பொழுது போலீசார் பிடிபட்டிருக்கிறார். அவருக்கு உதவியாக இருந்த அவரது மனைவி தீபிகா என்கிற நஷிமா என்பவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக நடந்த போலீசாரின் விசாரணையின் போது இறந்து போன பெண்ணின் பெயர் என்பது அபிராமி, வயது 21. தேனாம்பேட்டையை சேர்ந்த இவர் கடந்த ஜனவரி 18ஆம் தேதி தற்கொலை செய்து கொண்டு இருந்திருக்கிறார். அவரது உடலை அங்கிருந்து சில மயான ஊழியர்கள் உதவியோடு வாங்கி புதைக்கப்பட்ட அவரது உடலை அங்கிருந்து கார் மூலம் பெரம்பலூருக்கு கொண்டு வந்து இவர்கள் பூஜையில் ஈடுபட்டிருக்கிறார் என்பது தெரிய வந்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து இவர்கள் அனைவரையும் பிடிக்கும் பணியில் பெரம்பலூர் போலீசார் ஈடுபட்டனர். இதன் தொடர்ச்சியாக அந்த கார்த்திகனுடைய உதவியாளராக செயல்பட்ட வினோத்குமார் என்பவரை கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் சென்னை ஈசிஆர் கௌரி மாரியம்மன் பகுதியை சேர்ந்தவர். அதே போல மயான ஊழியர்கள் கார்த்திக், தன்ராஜ் மற்றும் கார் டிரைவர் சதீஷ் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக மொத்தம் 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். தற்பொழுது அந்த பெண்ணின் உடலானது வேறு ஏதாவது அந்த பெண்ணின் உடலில் வேறு ஏதாவது செலுத்தினார்கள் என்பதை கண்டறிவதற்காக தற்பொழுது பெரம்பலூர் மாவட்ட அரசு மருத்துவமனையில் அந்த பெண்ணின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பெண்ணின் உடலை பெற்றுக்கொள்வதற்காக அவரது தாய் காமாட்சி மற்றும் அவரது அண்ணன் திருவேங்கடம் ஆகியோர் இங்கே வந்திருக்கின்றனர். இந்த பெண்ணின் உடலை பெற்றுக்கொண்ட பின்பு இந்த உடலை இந்த பகுதியிலே உள்ள ஆத்தூர் சாலையில் உள்ள சுடுகாட்டில் முழுவதுமாக எரித்து விட்டு செல்வதற்கு இவர்கள் முடிவு செய்திருக்கின்றனர். சரியாக இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் அந்த பெண்ணின் உடல் இங்கே எரியூட்டப்படுவதாக இருக்கிறது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக வேறு எதுவும் தகவல்கள் இருக்கிறது என்பது குறித்து பெரம்பலூர் போலீசார் முழுமையாக விசாரணை நடத்தி வருகின்றனர். தந்தி டிவி செய்திகளுக்காக பெரம்பலூரிலிருந்து கேமராமேன் பாலாவுடன் விஜயகோபால்.